Hi friends, welcome back to Jeptech Studio. In this video, we will see Sivakarthikeyan birthday banner PicsArt நம்ம edit பண்ணலாம் பார்க்க போறோம் friends. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க Jeptech Studio சேனலை subscribe பண்ணலாம். மறக்காம subscribe பண்ணீங்க. கூட அந்த bell icon press பண்ணீங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்க்கான லிங்க்கில் என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோவோட லிங்க்கு நான் போஸ்ட் பண்ணோன்னே அது கீழே எல்லாத்தோட மெட்டீரியலையும் நான் அங்கேயே கொடுத்துருவேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் மெட்டீரியல் தேவையான மெட்டீரியல். ஓகேவா? இப்போ இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பிளரில் ஃபஸ்ட்டில் பிளருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதில் பிளர் நான் ஒரு 85 அவ்வளோ கொடுத்துட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டீங்க. ஓகேவா? டிக் ஆப்ஷன் ஒரு டூல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கிராப்பில் சைஸ் சோஷியல் மீடியா சைஸில் நம்ம போர்ட்ரைட் சைஸ் கொடுத்துட்டு இந்த நடுவில் லைட் பர்பிளாக இருக்குல்ல, அது மிடில் வர போல் பார்த்துங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷன் இருக்கும், ஃபோட்டோ ஆடு. ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா, இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எரேஸில் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கட்டும், ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிடுங்க. ஓகேவா? கம்மி பண்ணிவிட்டு இந்த கார்னர் இது போடலாம், தெரிகிற போடலாம் வச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க, ப்ரஷ் சைஸ். ஓகேவா? இப்போது மேலே டிக் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபோட்டோ கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணுறேன் கரெக்டாக. ரைட். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து ஆட் ஆப்ஷன் இந்தமாரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா, அழகாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. சென்டர். ஓகேவா? இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ஆட் ஆப்ஷன், ஆட் ஃபோட்டோ. இந்த பிஎன்ஜியோட லிங்க்லாம் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? இதை ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணிவிட்டு அழகாக இங்கே ப்ளேஸ் பண்ணுறேங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் போங்க, சைட்டில் இருக்கும். ஓகே, பிளெண்டில் லைட்டன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? லைட்டன் கொடுத்துட்டு அதை டூப்ளிகேட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதில் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இப்போது இதில் ஃப்ளிப் ரொட்டேட்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ன் ஆகிடும். இப்போது இதை இந்த சைடு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் மேலே கூட வச்சுருங்க. ஓகேவா? ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே, அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை சைஸ் கம்மி பண்ணி இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு இருக்கும், இல்லை லைட்டன், உங்களுக்கு ஸ்க்ரீனே நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்க்ரீன் ஆப்ஷன் போயிட்டு இதில் மேலே மூவ் டவுனுன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த லேயரில் மூவ் டவுனுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா கீழே மூவ் ஆகும். ஓகே, வச்சிடும். ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அடுத்துக்கு உங்களுக்கு இங்கே உங்கள் ஃபோட்டோ வேணால் ஒரு ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இந்த ஃபோட்டோ இதில் க்ராப் ஆப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ ஒன்றும் ஆட் பண்ணிங்க. நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து விட்டுருங்க. இது சைஸ் கொஞ்சம் லார்ஜர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிங்க.
ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு சைஸ் லைட்டாக காமிக்கும். ஓகே, இப்போது பிளெண்ட் ஆப்ஷன் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் இருக்கும். ஓகேவா, அதில் ஓவர்லே. ஓகே ஓகே, மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். டிக் ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு சைட்லேயே சேவ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ. ஓகேவா, உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.